எங்க ஃப்ரிட்ஜ் வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம்லாம் ஃபுல்லா வந்துட்டு மேல கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள கிளீன் பண்றதோட சரி. இந்த பின்னாடி கண்டுக்கிறதே வந்து கிடையாது. ரொம்ப நாளா வீட்டுல கொசு ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. சின்ன வண்டை முதுகு பூரா கடிச்சு தடித்தடிப்பா வந்துருச்சு. என்னடா எங்கிட்ட இருந்தா இவ்வளவு கொசு வருது அப்படின்னு சொல்லிட்டு வீடு கூட்டும் போது ஒரு வாட்டியும் ஃப்ரிட்ஜை மூவ் பண்ணி தான் வந்து அடியில எல்லாம் கூட்டுவேன். இருந்தாலும் இந்த பேக் சைடு கவனிக்காம விட்டம் போல அவ்வளோ தண்ணி தேங்கி நின்றுச்சு. தண்ணி தேங்குறது கூட பிரச்சனை இல்லை, பாதாள சாக்கடை விட கேவலமா வந்துட்டு தேங்கிட்டு ஸ்மெல்லு வேற தாங்கல, அவ்வளோ கேவலமா வந்து இருந்துச்சு. நானும் அந்த யூடியூப் வீடியோ எல்லாம் ரெஃபர் பண்ணி சரி பின்னாடி எப்படி கிளீன் பண்றது அப்படி கழட்டுறது அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் பார்த்து வச்சிருந்தேன். சரி ஸ்க்ரூ தானே கழட்டிடலாம் சொல்லிட்டு பைல்வான் மாதிரி போய் உட்காண்டா ஸ்க்ரூவை கழட்டிட்டேன். ஆனா அந்த ட்ரேவை கலட்டவே முடியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தா டயர்டாகி போச்சு. அடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு துணியை வச்சே புழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை போட்டு எல்லா தண்ணியும் புளிய வந்துகிட்டே இருந்துச்சு. துணி பாக்குறதுக்கு தான் வந்துட்டு ட்ரே இப்படி காண்டி, ஆனா தண்ணி வந்து ஒரண்டா தண்ணி கிடந்துச்சு. அப்புறம் அந்த இடுகுள்ளாளுக்கெல்லாம் வந்துட்டு கிளியர் ஆக மாட்டேங்குச்சு. நாரை போட்டு தேய்ச்சி அதுக்குள்ள விட முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி மைகோதியில துணியை சுத்தி அப்புறம் உள்ளவளுக்கு இடுக்குல எல்லாம் கை விட்டு ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நிம்மதியாவே இருந்துச்சு. இதோட ஃபுல் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க.